யார் அவர் பழனி பாபாவுடைய அந்த நினைவு நாள் முடிஞ்சு 6 நாள் ஆச்சு, இன்னமும் அவரை பற்றியான பேசப்படுகிறார். அப்போ அவர் யார்? அவருடைய முகமதிய சமூகமே, சிறுபான்மை சமூகமே, மிட்டா மிராசுதார்களே, பண்ணையார்களே, வசதி படைத்தவர்களே, மிகப்பெரிய செல்வந்தர்களை அவரை சேர்த்தல. கேள்வி, அப்படி ஒரு தலைவனே இதுவரை தோன்றவே இல்லை. எல்லாம் போலி தலைவனுங்க, எல்லாம் விபச்சார விடுதியிலிருந்து வர்ற பயிலுவான். அப்ப பழனி பாபா எப்பொழுது திருப்பூர் வந்தாலும் நான் அவரோட முழுமையா இருக்கேன். எப்படி சுறுசுறுப்பா இருக்கான் பாரு தம்பி பாண்டியன், பெரியார் இயக்கவாதி எப்படி இருக்கான்னு பாரு. கத்துக்கீங்க அரசியல. அதாவது பழனி பாபாவே உங்களை பாராட்டி இருக்கு. நீங்க கோவை ராமகிருஷ்ணனும் ஆரிச்சாமியும் கையெறி குண்டை தயார் செய்து கொடுத்தார். எது AK-47க்கான முதிரி பாகங்களை தயார் செய்து கொடுத்தாங்க. உள்ள போட்டுறாங்க. அப்புறம் மாதிரி பேசிக்கிறீங்க. இப்ப எங்க அதெல்லாம் முடிஞ்சு 50 வருஷம் ஆச்சுங்க. அகமது அலி எப்படி பழனி பாபாவாக மாறினார்? சொல்றேன். சித்தரோடு அவரு போலிசாமியார்ட்ட போல சித்தர்கிட்ட போயிருக்கிறார். சித்தர்கிட்ட அப்படி சொல்லுங்க விளக்கமா. சித்தர்கிட்ட போன பிறகு அப்ப அவருக்கு இந்த வாழ்க்கை மீது அவருக்கு ஒரு பற்று. இந்திரா காந்தியோடு நெருக்கமாக இருந்த அந்த சாமியார்களோடு இவரும் போய் அங்க செட்டில் ஐக்கியமாயிரு. காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்குமான சண்டை, இந்திரா காந்திக்கும் எம்ஜி ராமச்சந்திரனுக்குமான சண்டை. இந்த சண்டையை தீர்த்து வைப்பதே பழனி பாபா. இந்திரா காந்தி அம்மாட்டா இருந்து எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் இருந்து வெளியேறி எங்க போறாரு? கருணாநிதி போறாரு. நீங்க ராமதாஸுக்கு பாபாவுடைய யோசனை தான் பலமான யோசனை. SC BC மைனாரிட்டி சிறப்பா ஏற்பாடு பண்ண, அருமையான மாட்டுக்கறி சமைச்சு வை. யார் சொல்றா? தந்தை பெரியார். அதான் தந்தை, அதனாலதான் தந்தை. பாபா. ஆனா சில பேர் என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல அது பூரா பாப்பானுக்கு பிறந்த பயில அப்படித்தான், குருமூர்த்திக்கு பிறந்த பயில அப்படித்தானே சொல்லுவானுங்க. பெரியார், அம்பேத்கர் வடக்க ஊதா சட்டை, தெற்க கருப்பு சட்டை. இந்த 2 சட்டையும் சேர்ந்த சட்டை தான் பாபா சட்டை. பாபா போற பக்கம் பூரா சொல்லுவார். தலைவர் அண்ணன் திருமா சொல்லுவதை போல அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. இத பாபா அன்னைக்கே சொல்லுவார். என்ன எங்க முள்ளிவாய்க்கால் 2004. ஆமா. அப்போ சொன்னாங்க பேசிட்டு இருக்கும்போது, எங்களுக்காக முதலில் போராடி எங்களோடு இணைந்து பணியாற்றியவர் தோழர் திருமா. பேபி சுப்பிரமணியன் சொன்னது. இந்த தலித் பறையர்கள் மத்தியிலேயே ஒரு தலைவன் தோன்றுவான், எழுத்து அடிப்பான், அப்படி சொன்னானுங்க அந்த காலத்துல. நான் சொல்றது 80, 83, 84 நாங்களாம் புலிகளோடு தெரியுமா. பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பொழுது கொல்லப்படுகிறாருன்னா, மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு சங்கத்தமிழனின் கனிவான வணக்கங்கள். ஐயா, பழனி பாபா என்ற ஒரு மாபெரும் போராளியுடைய நினைவு நாள் கடந்த டிசம்பர் 28. இன்று 3ஆம் தேதி. ஏறக்குறைய ஒரு 5-6 நாட்கள் கடந்து விட்டது. இருந்தாலும் இன்னமும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, களத்தில் வீர வணக்கம் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் யார் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் தேடுறாங்க. யார் அவர்? பழனி பாபாவுடைய அந்த நினைவு நாள் முடிஞ்சு 6 நாள் ஆச்சு, இன்னமும் அவரை பற்றியான பேசப்படுகிறார். அப்போ அவர் யார்? அவரை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? அவரை பற்றிய அந்த சில, அதாவது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி வந்துருச்சு, வராத சில நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் தோன்றி கருப்பு மெழுகுவர்த்தியாக மக்களுக்கு ஒளியை கொடுத்து விட்டு தங்களை தாங்களே உருக்கி கொண்டு பல பேர் அழிந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு எங்கேயுமே தெரியல. கோடம்பாக்கம் வரலாறு, கோடம்பாக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை தீர்மானிக்கிற இடமா இந்த இளைஞர்லாம் நம்பிட்டு இருக்கு. அரசியல் கோடம்பாக்கம் அல்ல. நீங்கள் பழனி பாபா உடைய வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு. நீங்கள் ஒரு முறை அல்ல, 2 முறை 136 வழக்குகள்.
அவர் இல்லாத ஜெயிலே கிடையாது. அத்தனை வழக்குகளும் நீங்க அரசியல் வழக்குகள். அரசியல் வழக்கு. ஆனால் அவர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றவில்லை. அது கைப்பற்ற முடியாது. பிரபாகரனே கைப்பற்ற முடியல, அப்புறம் யார் கைப்பற்ற முடியும்? நீங்க அயோக்கியர்கள் நிறைந்த உலகங்க. அவருடைய சமூகமே அங்கீகரிக்கல. அதான் வேதனை. அவருடைய முகமதிய சமூகமே, சிறுபான்மை சமூகமே, மிட்டா மிராசுதார்களே, பண்ணையார்களே, வசதி படைத்தவர்களே, மிகப்பெரிய செல்வந்தர்களை அவரை சேர்த்தல. அதுதான் பெரிய வேதனை. பஞ்ச பராரி இளைஞர்கள் அவரை நோக்கி வந்தான். பாபா பாபான்னு அவரை நோக்கி வந்தான். அவர் கடைசியா திருப்பூருக்கு பக்கத்துல மங்களம்னு ஒரு ஊர், மங்களபுத்தூர்னு ஒரு ஊரு. நான் கடைசியா அப்பதான் அவரை அங்க சந்திச்சேன். நீங்க அவர் பேசுறாருன்னா தேர்க்கடை திருவிழா கடை கூட்டம். நீங்க என்ன மிட்டாய் கடை, அல்வா கடை, டீ கடை, பொம்மை கடை, குழந்தை, இப்படி யாராவது தலைவருக்கு எங்காவது நீங்க நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி. அப்படி ஒரு தலைவனே இதுவரை தோன்றவே இல்லை. எல்லாம் போலி தலைவனுங்க, எல்லாம் விபச்சார விடுதியிலிருந்து வர்ற பயிலுவான். ஆனா பாபாவை பொறுத்த வரைக்கும் எதை நினைக்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நீங்க எனக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னோட சொல்ல, அத்தா நான் இப்படியே கோயம்புத்தூர் ஓரத்தாங்குவார். இப்போ நேரடியாக ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறீங்க சார். மறுபடியும் நீங்கள் கேள்விக்கின்ற இல்லை சார், மக்களுக்கு தெரியணும்ல, அதுதான் நான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 20 வயசில் பெரியார் கட்சியினுடைய திருப்பூர் நகர செயலாளர். அப்போது எனக்கு இந்த அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளை இதெல்லாம் எந்த அமைப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதலாளித்துவ அமைப்புகள். இந்த அமைப்புகள் பூரா முதலாளித்துவ அமைப்புகள். இந்த எனக்கு திராவிடர் கழகம், விடுதலை புலி, நக்சல்பாரிகள், இப்படியான அமைப்புகளோடு தான் இப்போ நெருக்கமே. அப்போ இதில் பழனி பாபா இந்த பட்டியலில் சேருவார். சரி. அப்போ பழனி பாபா எப்பொழுது திருப்பூர் வந்தாலும் நான் அவரோட முழுமையா இருப்பேன். அவரோட முழுமையா இருப்பேன். என்ன கூட்டிட்டு வர சொல்லுவார். ஏன் கூட்டிட்டு பாரு. அதாவது அவர் ஒரு ஜீப்ல வருவார். முன்னாடி பெரிய 2 கேடயம், கத்தியெல்லாம் இருக்கும். ஒரிஜினல் இருக்குமா இல்ல சும்மா? எல்லாம் ஒரிஜினல் தான். ஆளே ஒரிஜினல். ஆமா அவரு அந்த அரபு ஷேக் மாதிரி இருப்பார். ட்ரெஸ் எல்லாம் மாட்டி. ஆமா ஒரு பெரிய கொங்கு சமூகத்தினுடைய தலைவர், ஒரு பெரிய நகைக்கடை அதிபர். அங்கதான் தங்குவார். அப்போ எங்க இருந்தாலும் பாபா தேடுறாருன்னா நான் சுத்தி கடைசியில எனக்கு தகவல் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தகவல் வந்துடும். நான் அங்க போவேன். ஆமா, போனா அத்தனை முஸ்லீம் இளைஞர்களும் வருவாங்க. அத்தனை பேர் அத்தா பெரியார சொல்லி கொடு, எங்க பயில பூரா பிரியாணியை சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறான ஒரு நெளிஞ்சு போய். இவர்களுக்கு பெரியாரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, அம்பேத்கரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியது. பாரு, பெரிய ஆள்லாம் இருப்பான், ஒரு 40-50 வயசு ஆள்லாம் வந்து பார்க்க வருவான். எப்படி சுறுசுறுப்பா இருக்கான் பாரு தம்பி பாண்டியன். பெரியார் இயக்கவாதி எப்படி இருக்கான்னு பாரு. கத்துக்கீங்க அரசியல. அதாவது பழனி பாபாவே உங்களை பாராட்டி இருக்கு. சிறப்பு. அதுதான். எத்தனை வயது வித்தியாசம் உங்க 2 பேருக்கு? அப்போ எனக்கு ஒரு 20 வயசு. ஆமா, 20 வயசுல குதிச்சிட்டீங்களா? அதாவது தீகா நகர செயலாளர் 18 வயசுல குதிச்சிட்டேன். 18 வயசுல குதித்து விட்டீர்கள். குதிச்சாச்சு நகர செயலாளர் தீகா. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது வரைக்கும் சார். நாட்டினுடைய அதிபரை உருவாக்குற ஆள் நம்ம சார் எம்எல்ஏ ஆகிறார். கிங் மேக்கர் நம்ம தேசிய தலைவர் ஈழத்தினுடைய அதிபராக மாற்றுகிற வேலையை நீங்க ஆயுதம் தாங்கிய புரட்சி. இங்க இருக்கிற பயிர்களுக்கு ஏதாவது வறட்சி தெரியுமா? ஆயுதம் தாங்கிய புரட்சி. நீங்க கோவை ராமகிருஷ்ணனும் ஆரிச்சாமியும் கையெறி குண்டை தயார் செய்து கொடுத்தார். எது AK-47க்கான குதிரை பாகங்களை தயார் செய்து கொடுத்தாங்க. உள்ள போட்டுறாங்க. அப்புறம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஏங்க அதெல்லாம் முடிஞ்சு 50 வருஷம் ஆச்சுங்க. 50 வருஷம் ஆச்சு. தட்டா பொட்டாவுல உள்ள கிடந்தார். கருணாநிதி அப்பனை விட 500 மடங்கு தியாகம். கருணாநிதி அப்பனை விட 500 மடங்கு. நீ என்ன வச்சுக்கிட்டு நீ அவரை கருணாநிதி சொல்றதை நான் அனுமதிக்க மாட்டேன். தட்சணாமூர்த்தி கருணாநிதி தட்சணாமூர்த்தி தான் அவர் பேரு. நீ பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ன அப்போ இப்படி பல தியாகங்களை எங்கன்னா
தமிழ்நாட்டில் பின்தளத்தில் தான் புலிகளுக்கான 40 ஆண்டு கால யுத்தத்தை, ஆயுதம் தாங்கிய யுத்தத்தை நடத்தியதற்கு பின்தளமா இருந்ததா திராவிடர் இயக்கம். சரி, வீரமணி திராவிட இயக்கம் இல்லை, அது அது கிவி ரமணி இயக்கம். ரமணி ஐயர் அது. இது கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆறுசாமி, புதுக்கோட்டை ஷரீஃபு, இப்படி பல பேர், மதுரை வேலுச்சாமி, இப்படி பல பேர். அவரேதான் விவசாய அணி தலைவர். அவருக்கெல்லாம் வெடிமருந்து கடத்துவதுதான் அவருக்கு வேலையை. சிறையில் கிடந்தார் ரொம்ப நாள். அப்போ இதெல்லாம் வியாபாரம் அல்ல. நீங்க வேலுச்சாமின் வீட்டுக்கு இப்போ உளவுத்துறை போய் பார்க்குறான். அந்த அம்மா ரேஷன் கடை அரிசி சோறாக்கி தின்னுட்டு இருக்கு. யாரு? வேலுச்சாமியனுடைய மனைவி. கழுத்துல மஞ்சள் கயிறு தான் தொங்குது. அப்ப பார்த்து உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்புறான். 10 ஆண்டு காலமா ஆயுதம் கடத்திருக்கான், வெடிமருந்து கடத்திருக்கான், பல கோடியை வச்சிருப்பான்னு போய் பார்த்தா ஒரு பையனு பிள்ளை படிச்சுட்டு இருக்கு, வறுமையில் வாழ்கிறான். இத ரிப்போர்ட்டை அனுப்புறான். கொள்கைக்காக. அதுதான் பெரியார் தொண்டன். அதுதான் பெரியார் தொண்டன். எங்க தலைவருடைய தொண்டன். பழனி பாபாக்கள் எல்லாம் நாடி வருவதற்கு காரணம் பாபாவும் ஒரு பெரியார் தொண்டன், அம்பேத்கர் தொண்டன். யாரு? பழனி பாபா. ஆமா. அப்போ பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பம். அப்பா பெரிய எஸ்டேட் ஓனர் குன்னூர். அப்பா குன்னூர்ல பெரிய எஸ்டேட் ஓனர். அம்மா பழனி ஆய்க்குடியில ஒரு 5000 ஏக்கராவுக்கு சொந்தக்காரி. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. இவர்கள் எல்லாம் பூர்வீகா தேவேந்திர குல வேளாளர்கள். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, பல்லர்கள். அப்படியா? ஆமா, அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொன்ன கதை எல்லாமே. அப்போ இந்து மத அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் எல்லாம் முகமதியர்களாக மாறுகிறார்கள். இதான் வரலாறு. அப்போ நீலகிரியில டீக்கு விளை வைப்பது யாரு? பாபாவுடைய அப்பா. எத்தனை ஏக்கர்? இந்த பக்கம் 5000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். இப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒரு 10 தலைமுறைக்கு முன்பு சார்ந்தவர்கள். இவரு மான்ஃபோர்டு போல பெரிய ஆங்கில நாகரிகத்துல தான் படிக்கிறாரு. ஆமா, ஆங்கில அவர் சிறப்பா இருக்கு. அப்போ இப்படி இருந்த பாபா, அவர் பேர் அகமது அலி. ஒரிஜினல் பேரு அகமது அலி. அகமது அலி எப்படி பழனி பாபாவாக மாறினார்? சொல்றேன். அப்போ இந்த அகமது அலி அவங்க அப்பா இறந்த பிறகு பாய்க்குடிக்கு வந்துடுறாங்க. அம்மா சொந்த வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு பழனியில படிக்கிறாரு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆமா, படிக்கிறாரு. படிச்சு ஒரு இந்து மத சாமியாரோடு தொடர்பு ஏற்படுது. இந்து மத சாமியார் பழனியில பார்த்தா சாமியாரா, போலி சாமியார் சுத்துவோம், நல்ல சாமியார் சித்தர்கள் சுத்துவாங்க. அதுல ஒரு சித்தரோடு அவரு போலி சாமியார்ட்ட போல சித்தர்கிட்ட போயிருக்கிறார். அப்படி சொல்லுங்க விளக்கமா. சித்தர்கிட்ட போன பிறகு அப்ப அவருக்கு இந்த வாழ்க்கை மீது அவருக்கு ஒரு பற்று இல்லை, போலி வாழ்க்கை. அப்ப என்ன பண்றாரு? சாமியார் பின்னாடியே திரிகிறாரு. இப்படி திரிந்த பொழுது இந்த தொடர்பு எங்க போகுதுன்னா டெல்லி வரைக்கும் போகுது. டெல்லியில இந்திரா காந்தியோடு நெருக்கமாக இருந்த அந்த சாமியார்களோடு இவரும் போய் அங்க செட்டில் ஆயிடுறாரு. ஐக்கியமாயிடுறாரு. மூக்கையா தேவரோடு நெருங்கிய நட்பு. எங்க நம்ம தெரியும், மூக்கையா தேவரோட பையன் கட்சியில இருந்தார். அப்ப இப்படி டெல்லியில நல்ல தொடர்பு, ஆன்மீக தொடர்பு, அரசியல் தொடர்பு எல்லாம் வந்த பிறகு பாபாவா மாறிடுறார். பாபாவா? பழனியை சார்ந்த பாபா. பழனி பாபா. பழனி பாபா. இந்த பாபா இல்ல. எந்த பாபா? ரஜினி ஒரு பாபான்னு படம் எடுத்தாரு. ரஜினி ஒரு படம் எடுத்தாருங்க பாபா. அதெல்லாம் பிராடு பாபா. அதெல்லாம் பிராடு பாபா. அப்ப பாபா ஒரிஜினல் பாபா பழனி பாபாவா இந்திரா காந்திக்கு அறிமுகமாகிறார். நேரடியா சாமியார்கள். நீங்க இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் தீரேந்திர பிரம்மச்சாரின்னு ஒரு பெரிய பாபா. அவரு கடைசி வரைக்கும் இந்திரா காந்தி மரணம் வரைக்கும் எங்க இருந்தாரு? இந்திரா காந்தி வீட்டில் இருந்தார். அந்த அம்மாவுக்கு இந்த ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை, ஒரு நாட்டம். இந்த அம்மா பிரதமராக இருக்கிற பொழுது பல நாட்கள் ரொம்ப மன அழுத்தம் வந்தா சாட்சின் மலைப்பகுதிக்கு போயிரும். எங்க? சீனா பார்டர். அங்க போயிரும்.
அங்கே இராணுவ உயர் அதிகாரிகளுடைய குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கும், யாரையும் சந்திக்காது. அப்படி இருக்கிற பொழுது எங்கு பார்த்தாலும் அப்படியே பனி படர்ந்து கிடக்கும், பனி படர்ந்து கிடக்கும். நீங்க போக்குவரத்துக்கே ஹெலிகாப்டர் தான் பயன்படுத்தணும். அந்த அமைதியா 2 நாள் தியானம் பண்ணிட்டு அந்த இராணுவ அதிகாரிகள் மனைவி மக்களோடு சாப்பிட்டுட்டு 2 நாள் 3 நாள் அமைதியா இருக்கும் அந்த அம்மா. அப்போ அந்த பால்கனிலிருந்து பார்க்குது, அதாவது கருப்பு கல்லை வச்சு இந்த பனி மலைகளுக்கு நடுவுல இராணுவ அதிகாரிகளுடைய வீடு தான், கோட்டஸ் தான். ஆமா, அப்படி பார்க்குது. ஒரு வெள்ளை குதிரையில ஒரு வெற்று உடலோடு, அதாவது தும்பைப்பூ வேட்டியை இடுப்புல கட்டிட்டு ஒரு பெரிய சட முடி, வெள்ளை முடி, அப்படி ஒருவர் குதிரையில சவாரி செய்து வர்றாரு. வெற்று உடல், ஆஜானுபாகுமான வெள்ளை உடை, வெள்ளை உடல். அப்போ இது யாருன்னு கேக்குது அந்த அம்மா. இவர் ஒரு சாமியாருமா, இங்க கொஞ்சம் ஆசிரமம் வச்சிருக்கிறாரு, இங்க ஒரு 50-100 பேர் இருக்காங்க, அப்படி நான் அவரை பார்க்கணுமே. சரிம்மா போய் பார்ப்போம். காலையில சாயங்காலம் குதிரையில சவாரி பண்ணுவார். அப்போ இந்த அம்மா போய் நிக்குது, அப்படி பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டாரு. பிரதமரையே பார்த்துட்டு போயிட்டோம்மா, நல்லா இருக்கு போயிட்டார். இல்ல நான் ஒரு ஆசிரமத்துக்கு போனோம், மறுபடியும் இந்த இராணுவ உயர் அதிகாரி, மிகப்பெரிய பெரிய அதிகாரி, அவரு போய் அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்க்கணுங்கிறாங்க. சரி ஆசிரமத்துக்கு வர சொல்லி மறுபடியும் போயிடுறாரு. அப்போ ஆசிரமத்துக்கு ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போன பிறகு என்ன உனக்கு பிரச்சனை, ரொம்ப கவலையாக இருக்கிய, நீ ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், மன மகிழ்ச்சியோடு இருக்கணுமே, உடல் ரீதியாகவும் உனக்கு பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை. அப்போ அந்த தீரேந்திர பிரம்மச்சாரி தான் இந்திரா மரணமடைகிற வரை அவர் தான் ஆன்மீக குரு. அப்போ அதே போல இந்த பாபாக்கள், பழனி பாபாவும் இந்த ஆன்மீக குருக்கள்ல ஒருவர், ஒரு ஐக்கியமாயிறார். அப்போ அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்குமான சண்டை, இந்திரா காந்திக்கும் எம்ஜி ராமச்சந்திரனுக்குமான சண்டை. இந்த சண்டைய தீர்த்து வைப்பதே பழனி பாபா. இந்திரா காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து, நீங்க காங்கிரஸ் நெருக்கமா இருந்தது யாரோடனா திமுகவோட. 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டத கருணாநிதியுடைய அழுத்தம் தான். அப்போ இந்த கருணாநிதியுடைய அழுத்தம் காரணமா ஆட்சி கலைக்கப்பட்டு எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் பெரிய கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடுகளை களைந்து தஞ்சாவூர்ல ஒரு பை எலெக்ஷன், காங்கிரஸ் பை எலெக்ஷன், அந்த பை எலெக்ஷன்ல எம்ஜிஆர் வழியேக்க வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கிறார், திமுகவுடைய நட்பை உடைக்கிறார். இதுக்கு மூல பாபா. பாபா எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அதன் பிறகு டெல்லியிலிருந்து, டெல்லி இந்திரா காந்தி வீட்டில இருந்து ராமாவரம் தோட்டத்துக்கு செட்டில் ஆயிட்டார். அங்கிருந்து நேரம் இங்க வர்றாரு, இங்க வந்துட்டார் பாபா. எங்க எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் வந்த பிறகு எம்ஜிஆருடைய ஆலோசகரே பாபா தான். பாபாவை கேட்காமல் எம்ஜிஆர் எதுவும் செய்ய மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். இது எங்க முரண்பாடு வருதுன்னா, இவர் துக்ளக் ஷோ, அன்றைக்கு இருந்த குருமூர்த்திகள்ல துக்ளக் ஷோவும் இதயம் பேசுகிறது மணியன். ஆமா, அன்னைக்குதான் 2 பார்ப்பனர்கள். இவர்கள் பேச்ச எம்ஜிஆர் கேட்கிறார். கேட்ட பிறகு அங்கிருந்து வெளியேறார். இந்திரா காந்தி அம்மாட்டா இருந்து எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் இருந்து வெளியேறி எங்க போறாரு? கருணாநிதி போறாரு. டாக்டர் கலைஞர் கருணாநிதி போறாரு. கருணாநிதியோடு பயணம் செய்கிறார். கருணாநிதியும் RSS ஓடு தொடர்புக்கு வருகிற பொழுது அங்கிருந்து வெளியேறார். நீங்க விபி சிங் பிரதம மந்திரி, விபி சிங் பிரதம மந்திரி, பாஜக ஆட்சியோடு ஆட்சி நடக்குது 87 89 அந்த காலகட்டத்தில். அப்போ பாபாவுடைய பேச்சுக்கு நீங்க மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல முஸ்லிம் இளைஞர்கள் பூரா அப்படியே நிற்பான். இது RSS கண்ணை உறுத்துது. கண்ணை உறுத்திய பிறகு ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மத்திய அமைச்சர் இருந்தாரு. அப்ப பார்ப்பனர் பாஜக. அப்ப பாஜக கூட்டணி அமைச்சரவை. அப்போ ஜனா கிருஷ்ணமூர்த்தி அத்வானியிட சொல்லி, அத்வானி கருணாநிதியிட சொல்லி பிடிச்சி இவரை என்ன செயலை போடுறாங்க. பாபாவை
NSA போடுறாங்க, தேசிய பாதுகாப்பு தேசிய சட்டத்துல. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ம். போடுறாங்க. போட்ட பிறகு பாபா சிறையில் இருக்கார். சிறையில் இருந்த பொழுது நீங்கள் 1600 பக்கம் பாபா மீது குற்றப்பத்திரிக்கை. ம். இதை வந்து கலெக்டர் கையெழுத்து போட்டு தான் இவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்க. ம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பாபா போறார். ம். அவரே வாதாடுவார். ஓ. ஆங்கில புலமை, சட்ட புலமை, ஓ, சட்டம் படிச்சிருக்காரா? எல்லாம் அத்துப்படி. ஓகே. நீங்க போய் கேட்கிறாரு, மை லார்ட், மை லார்ட், இந்த 1600 பக்கம் எஸ்பி கூண்டுலேருந்து கேட்குறேன், எப்பயா கொடுத்தேன்? 17ஆம் தேதி காலையில் கொடுத்தேன். சரி, எப்பயா திருப்பி கொடுத்தாரு? 18ஆம் தேதி காலையில் குண்டர் சட்டத்தை அடைச்சாச்சு. படிச்சு பார்த்துட்டாரு? ஆமா, படிச்சு பார்த்துட்டாரு. கேட்கிறார், மயிலாடு 1600 பக்கத்தை எப்படி 24 மணி நேரத்தில் படிக்க முடியும்? சரியான கேள்வி. எப்ப சாப்பிட்டாரு, எப்ப தூங்குனாரு, எப்ப வேலை பார்த்தாரு, மீதி நேரத்தில் படிச்சிருப்பார். 8 மணி நேரத்தில் 1600 பக்கத்தை படிச்சு என் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சுவதற்கு இந்த மாவட்ட ஆட்சியாளரும் உள்துறை செயலாளரும் எப்படி முடிவெடுத்தார்கள்? இதுல தெளிவாக முடிவெடுத்திருக்க முடியாது. மயிலாடு, நீங்க 1600 பக்கத்தை படிச்சிருக்கீங்களா? அல்ல மயிலாடு, நானே படிக்க முடியாது. அப்போ இந்த சட்டத்துக்கு புறம்பாக நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன்னு சொன்னோன்னையும் ஜட்ஜி ரிலீஸ் பண்ணி விட்டார். பொய் குற்றச்சாட்டு. அப்போ என்ன சேவை? ஒரே நாள்ல உடைத்த ஒரு போராளி, உலகத்திலே ஒரே ஆளு பாபா தான். பாபா பழனி பாபா. 6 மாத காலம் அதுக்கு விசாரணையே கிடையாது. இப்ப இருக்கிற குண்டர் சட்டம் போல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல 6 மாச காலம் ஆமா விசாரணை கிடையாது. ஒரே இரவு உடைச்சு வெளிவிட்டேன். ரைட்டு. இதுதான் பாபா. பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பொழுது கொல்லப்படுகிறாருன்னா, நீங்க அவர் கூட்டு சொல்றாரு, நாவிதர் சமூகமே ஒன்று சேர், சலவை பணியாளர் தோழர்களே ஒன்று சேருங்க, செருப்பு தைக்கிற தொழிலாளர்களே ஒன்று சேருங்க, தலித் இளைஞர்களே ஒன்று சேருங்க, முஸ்லீம் சமூகமே ஒன்று சேர். அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்க, யாருக்கும் ஓடுபடாதீங்க, நீங்களே நில்லுங்க. ஒடுக்கப்பட்டோர் முன்னணி, அந்த அமைப்புக்கு பேர் என்ன? ஒடுக்கப்பட்டோர் முன்னணி. இப்படி ஒரு அமைப்பை அருந்ததியர் இப்படி அனைத்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஒருங்கிணைத்ததன் மூலம் RSS இயக்கத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகிறார். ஏன்னா RSS இயக்கம், பாஜக தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி வச்சிருக்கான்? ஒடுக்கப்பட்டவர்களாகவே, நசுக்கப்பட்டவர்களாக 1000 வருஷம் வச்சிருக்காங்க. அவங்களோட இஸ்லாமியரை சேர்க்கிறார். அதான் இருக்கிற பிரச்சனை. வெறும் இஸ்லாமியரை மட்டும் அணிகிறது பிரச்சனை இல்ல. இஸ்லாமியரையும் தலித்தையும் இன்னமும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் சிதறடிக்கப்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கிறார். புரிஞ்சிருச்சு பாயிண்ட். இப்ப இந்த நேரத்துல ராமதாஸோட நெருக்கமா இருக்கு. ஏன்னா ராமதாஸ் அன்னைக்கு தாடி இல்லா பெரியார். நம்ம பெரியார் தொண்டர்கள் நாங்கெல்லாம் போய் சேர்ந்த இடம் எங்க? தீக்காவில இருந்து கடைசியா போய் சேர்ந்த இடம் தாடி இல்லாத பெரியார். அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வேலுச்சாமி என்ன மதுரை மாவட்ட செயலாளர், ஷரீப் மாநில இளைஞரணி செயலாளர், நானு கோவை மாவட்ட செயலாளர், நம்ம மதிவதனியுடைய அப்பா சேது இறந்துட்டாரு, அவரு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர். இப்படி பல மாவட்டங்களை நாங்க தான் செயலாளர்கள். நாங்க கருப்பு சட்டைகள். சங்கமி நடராஜன் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? இறந்துட்டாரு, அவர் மதுரை மாவட்ட செயலாளர். இப்படி பல மாவட்டங்களை நீங்க தத்துவார்த்த வள்ளி நாயகம், நம்ம ஓவியாவுடைய கணவர் ஜீவசகாத்துடைய அப்பா, அவர் தத்துவணி தலைவர். தத்துவணி ஆமா. ராமதாஸ் எதை முடிவு செய்தால் அவருக்கு எடுத்த முடிவு பண்ணுவார். இப்படி கருப்பு சட்டை பூரா எங்க வந்து சேர்ந்துருச்சு? மஞ்சள் சட்டையா மாறிடுச்சு. சரி, நம்பிக்கையோட போயிருக்காங்க. அவர் நம்பிக்கை பாழாக்கிட்டார். தமிழர்கள் நம்பத்தான் சார் செய்வான். ஏமாத்துறத, தமிழர்களை ஏமாத்துவதை இனங்கண்டு கொள்வதற்கு பல வருஷம் ஆயிப்போச்சு. சரி, அப்போ நான் பாபா தான் சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் ராமதாஸ் போய் சேர்ந்துங்க, கருப்பு சட்டை வேலையை அங்கேயே செய்யுங்க. அப்படி பாபா சொன்னது வன்னியரையும் சேர்க்கிறாரு. ஆமா ஆமா, பாருங்க எப்படி எவ்வளவு திட்டம் போட்டுருக்காரு தெளிவா. ஆமா, நீங்க ராமதாஸுக்கு பாபாவுடைய யோசனை தான் பலமான யோசனை. SC BC மைனாரிட்டி. நீங்க இந்த திமுக கருணாநிதியும்
ஜெயலலிதாவையும் எதிர்த்து நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா எஸ்சி மக்களை ஒன்று சேருங்கள் ராமதாஸ். எஸ்சினா எங்க? நீங்க வட மாவட்டங்கள்ல தலித்துக்கள், தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் பல்லர்கள் 2 பேரும் ஒன்று சேருங்க. எஸ்சி, பிசி, வன்னியர், நாடார், முக்குளத்தோர் எல்லாரும் ஒன்று சேருங்க. மைனாரிட்டி முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் 35% வந்துருவான். இந்த மக்களை வந்தா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு மாற்றாக நீங்க தான் முதலமைச்சர். முஸ்லீமினுடைய சமுதாயத்தை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்க ஒரு வன்னியர் சமூக தலைவர், நீங்க தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்படி ராமதாஸுக்கு பின்னாடி அந்த முஸ்லீம் சமூகத்தை இணைத்தார். அப்படிதான் இன்னைக்கு பொருளாளர் இருக்கிற மன்சூர் பழனி பாபாவுடைய சிஷியன், கோயம்புத்தூர்ல கரீம் பாபா சிஷியன், போர்வால் பாபு பாபா சிஷியன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ராஜா ஹுசேன் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் யாரும் இப்ப இல்ல, பாபாவும் இல்லை. அப்ப அத்தனை முஸ்லீம் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி ராமதாஸ் ஒரு அரசியல் தலைவராக அவரை உருவாக்கியதுல பாபாவுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்த சூழல்ல பாபா மீது RSS இயக்கம் கடுமையா கோபப்படுறான். ஏன்? RSS சித்தாந்தத்தை உடைச்செறிகிறார், பாஜக சித்தாந்தத்தை நொறுக்கி தள்ளுறார், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைய தமிழ்நாட்டு விடுதலைங்கிறார். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், இப்படி யாருமே சொன்னதில்லை. இந்த அரசியல் தான் அவரை மரணத்துக்கு தள்ளியது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்க பிரச்சனையும் சரி உடனே தேதி கொடுத்துருவார், உடனே தேதி கொடுத்துருவார். தேதி கொடுத்துட்டு நேரா களத்துக்கு போயிடுவார். பர்மிஷன் இல்லையா, கலெக்டர் கூப்பிடுவார். ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிற? நீங்க பெரியார் கடைசி காலத்துல யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் போடணும்னு விரும்புறானோ அவனுதான் முதல் தேதி கொடுப்பார். முதல் தேதி பெரியார் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போகாம விட்டது நீங்க அப்ப பேர் தெரியாத அண்ணாதுரையும் கருணாநிதி தான், 2 பேர் தான். அது என்ன வச்சு நீ இப்படி பேசக்கூடாது, அது தனியா வேற இடத்துல பேசலாம், நீ அப்படி பேசக்கூடாது. இல்ல, எனக்கு அது ஒரு தலைவர்கள் என்ன தலைவர்கள், டுபாக்கூர் தலைவர்கள். அதாவது பெரியார ஒரு அருந்ததிய இளைஞன் கேட்குறான், நீ என்னையா எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய கவுண்டர் வீட்டில், நாய்க்கர் வீட்டில், செட்டியார் வீட்டில் தான் போய் சாப்பிட்டுட்டு அங்கே தான் நீ இருக்க, நான் கூப்பிட்டா நீ வருவியா? யார் கேட்குறான்? ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தோழன் கூப்பிட்டு, முட்டாப்பையில நீ என்னைக்கடா என்னை கூப்பிட்டா நான் வரலன்னு சொன்னேன், நீ என்னைக்கா கூப்பிட்டியா நான் வரலன்னு சொன்னா, எப்போ கூட்ட வைக்கணும்? 15ஆம் தேதி கூட்டம் வந்துடு, நீ ஏன் இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. அன்னைக்கு எவ்வளவு? 100 ரூபா. ஐயா வேண்டாம், டேய் நீ ரொம்ப கஷ்டப்படுறடா, விசாரிச்சுடா, செருப்பு தைக்கிற தொழிலாளா, என்ன நீ கூப்பிட்டதே பெருசுடா, 100 ரூபா வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ, சிறப்பா ஏற்பாடு பண்ண, அருமையான மாட்டுக்கறி சமைச்சு வை. யார் சொல்றா? தந்தை பெரியார். அதான் தந்தை, அதனாலதான் தந்தை, அதனாலதான் பாபா. ஆனா சில பேர் என்னென்னமோ சொல்றாங்க, இல்ல அது பூரா பாப்பானுக்கு பிறந்த பையில அப்படித்தான், குருமூர்த்திக்கு பிறந்த பையில அப்படித்தானே சொல்லுவானுங்க. குருமூர்த்தி வாரிசுகள் பெரியாருக்கு என்ன தெரியும்? அப்போ பாபாவை நாங்க எப்படி பார்த்தோம்னா, இவரும் தாடி வச்சிருக்காரு, அவரும் தாடி வச்சிருக்காரு. அம்பேத்கருக்கு தாடி இல்லையே தவிர, பெரியார் அம்பேத்கர் வடக்க ஊதா சட்டை, தெற்க கருப்பு சட்டை, இந்த 2 சட்டையும் சேர்ந்த சட்டை தான் பாபா சட்டை. பாபா போற பக்கம் பூரா சொல்லுவார், அம்பேத்கர் படி பெரியார் படி, அம்பேத்கர் படி அதான் சொல்லி கொடுத்தா எங்க பயலுக்கு எங்களை சொல்லுவாருங்க. தின்னு விட்டு எதுவுமே தெரியாம இருக்கானுவா, பிரியாணி திண்டு விட்டு, பிரியாணியை திண்டு விட்டு ஒன்னும் தெரியாம இருக்கானுவ. எனக்கு ஒரு நண்பர் திருப்பூர்ல சலீம்னு, அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. ஏன்? பாபாவோட தீவிரவாதி. பாபாவோட நான் ராத்திரி 11 மணிக்கு போராடி அவனை நான் கூப்பிட்டு வந்தேன். சலீம்னு. எந்த ஊர்ல? திருப்பூர்ல. ஆமா, இதெல்லாம் எப்பன்னா ஒரு 25-35 வருஷம். பெரிய வரலாறு படைச்சிருக்கிறீங்களே. அப்போ பாபா சொல்லுவாரு, இந்த சமூகம் கல்வி அறிவு இல்லாம இருக்கான், ஒடுக்கப்பட்ட மக்கள் முஸ்லீம் 2 பேரும் பள்ளிக்கூடம் போகவே விட மாட்டாங்கிறான். இவர்களை
பள்ளிக்கூடத்துக்கு போகவே விட மாட்டேங்கிறான். ம். இதுல எப்போ ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஆர்டிஓக்களும் டிஆர்ஓக்களும் வர்றாங்களோ ம். அப்ப தாண்டா இந்த இனம் ஒரு தலைநிமிர்ந்து இருக்கு. இப்படி சிந்தித்தவர் பாபா. ம். பாபாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்போ நம்ம தலைவர் அண்ணன் திருமா சொல்வதை போல அடங்க மறு ம். அத்து மீறு ம். திமிரி எழு திருப்பி திருப்பி அடி. இத பாபா அன்னைக்கே சொல்லுவார். என்ன போலீஸ் பயப்படாதரா, பயப்படாதரா. ஏன் குற்றவாளி தான் பயப்படணும், நம்ம குற்றவாளியே அல்ல, ம். நம்ம குற்றவாளியே அல்ல. எங்க தலைவர் சந்திச்சிருக்காரு. ஆமா ஆமா சந்திச்சு பேசியிருக்காரு. ஆமா. அப்போ இது போன்ற அன்னைக்கு இந்த முற்போக்காளர்கள் கூட ஒருத்தர் சந்திப்பதுக்கு இயல்பான விஷயம் தானே 90களில். ஆமா. அதாவது கற்றாரை கற்றாரே காமுறுவர். சிறப்பு. ஆமா. அதாவது ஒரு 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 மக்களுக்கான போராளிகளை இன்னொரு மக்கள் போராளி எங்க இருந்தாலும் போய் தேடி பார்த்துரும். கரெக்ட். இது இயல்பு. இது இயல்பு. நானு 2004 சமாதான காலத்துல நான் முள்ளிவாய்க்காலில் உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தேன். யாரோட பேசிட்டு இருந்தேன்? பேபி சுப்பிரமணியம். பேபி சுப்பிரமணியம், பேபி சுப்பிரமணியம், பாலகுமார், இன்னும் எனக்கு 4-5 பேர் மறந்து போச்சு. அப்போ எங்க முள்ளிவாய்க்கால் 2004. ஆமா. அப்போ சொன்னாங்க பேசிட்டு இருக்கும்போது, எங்களுக்காக முதலில் போராடி எங்களோடு இணைந்து பணியாற்றியவர் தோழர் திருமா. பேபி சுப்பிரமணியம் சொன்னது. அவர்தான் முக்கியமான ஆளு. இன்னைக்கு யாருக்கு அவர் பேரே தெரியாது. பேபி சுப்பிரமணியம் என்கிட்ட சொன்னது நேரடியா. நீங்க தான் எவிடன்ஸ். ஆமா. அடையாறுல நாங்க எங்கள் சார்பா பொதுக்கூட்டம் பேச கூப்பிட்டாங்க, இல்ல ஹால் மீட்டிங் பேச கூப்பிட்டாங்கன்னா நாங்க தோழர் திருமாவை தான் அனுப்புவோம். சட்டக்கல்லூரி மாணவன். எப்போ இது 85-86 வாக்குல. அப்பயே தலைவர் உங்களுக்கு தெரியும்? ஆமா ஆமா. இல்ல எனக்கு அப்ப தெரியாது, கேள்விப்பட்டிருக்க பார்த்திருக்கேனே தவிர. நான் முதல்ல எங்க சந்திச்சேன்னு கேட்டீங்கன்னா 92ல மதுரையில ஓவியா வள்ளிநாயகம் ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி அம்மா கூடல் நகர்ல வீடு கட்டி ராமதாஸ் திறந்து வைக்கிறாரு. ராமதாஸ் திறந்து வைக்கிறாரு. அன்றுதான் ராமதாசும் தோழர் திருமாவும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். இதை ஏற்பாடு செய்ததே வள்ளிநாயகம் தான். அப்பதான் நான் தோழர் திருமாவை நேர்ல பார்த்தேன். நேருக்கு நேரம் சந்திக்கிறேன். ஆமா, 91ல. அப்போ ஓவியா இவருக்கு ஒரு சட்டை பிட்டும் ஒரு பேண்ட் பிட்டும் சால்வைக்கு பதிலா போடுது. அப்ப என்னன்னு கேட்டேன், எப்ப பார்த்தாலும் அந்த உழைக்கிற மக்களோடு சேர்ந்து ராத்திரி பகலா சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, நல்ல பேண்ட் இல்லாம, நல்ல சட்டை இல்லாம திரியிற தோழருங்க அப்படிங்கும் போது நான் அவரை உத்து பாக்குறேன். முத பாக்குறேன். எல்லாருக்குமே சால்வை போடுறாங்க, இவருக்கு என்ன போடுறாங்க? சட்டை பிட்டும் பேண்ட் பிட்டும். இன்னைக்கு வரைக்கும் ஓவியா சொல்லும். அப்போ இவரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. நல்ல பேண்ட் சட்டை தைச்சுங்கன்னு நான் தான் துணி எடுத்து கொண்டு கொடுத்தேன். இப்படி அதே காலகட்டத்துல தான் நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க புலிகள் வந்து கரெக்டா கணிக்கிறான். என்ன கணிக்கிறான்னா, இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு மத்தியில ஒரு புரட்சி நடக்கையாங்கிறான். ஒரு எழுச்சி நடக்கும். தேவேந்திர குல வேளாளரும் அடி வாங்கிட்டு வாழ்க்கை பூரா ஓட்ட மாட்டான். இந்த தலித் பறையர்கள் மத்தியிலேயே ஒரு தலைவன் தோன்றுவான், எழுத்து அடிப்பான். இப்படி சொன்னானுங்க அந்த காலத்துல. நான் சொல்றது 80, 83, 84 நாங்கெல்லாம் புலிகளோடு தெரியுமா, ஆயுதம் தாங்கிய ஆட்களோடு நாங்கெல்லாம் துப்பாக்கி வாங்கி கொஞ்சம் வச்சுக்கிற சோப்புல. எதுக்கு நம்மளும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. சாதாரண நினைக்கிறாங்க. ஏகே வரலாறு தெரியாம. அதாவது இதெல்லாம் இவன் வரலாறு நம்ம போட்டுருவான் பாட்டுருவான் அப்படின்னா நம்ம அவங்க கூட தெரிஞ்சு. அப்படி இல்லை. AK-47கள், B7, 50 கலிவர், 90 கலிவர், B7 செல்லு, இந்த பேர்ல அவனுக்கே தெரியுமா? எல்லாம் தலைமாட்டை வச்சு தூங்கி இருக்கேன் நான். இந்த காலகட்டத்துல தான் நீங்க கரெக்டா கணிக்கிறாங்க. ஒரு தலித், அதாவது பறையர் சமுதாயத்திலிருந்து ஒரு வீரன் வருவான், தலைவன் வருவான். இந்த சமூகம் இப்படியே அடிமையா இருக்காது. ஒரு அறிவு சார்ந்த சமூகம் கணிச்சிருக்கிறாங்க. 83ல சொன்னதை நான் தெளிவா இன்னைக்கு சொன்னது போல ஞாபகம் இருக்கு.
அப்ப நான் 91 அவரை பார்க்குறேன். 95 இவர் தாண்டா அவரு கரெக்டா கணிச்சிருக்கிறீங்களே. 95 இது பெரிய ஒரு எழுச்சியா மாறுது. இத பாபாவும் தெளிவா சொல்றாரு. பாபா சொல்ற என்ன, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அவசிய தேவை இருக்குங்கிறார். சந்திக்கிற பொழுது அதை பத்தியே யோசிப்பாரு. இந்த முஸ்லிம் சமூகம் பூராம நாங்க புற தலித்துக்களாக இருந்து இந்து மதத்தால் விரட்டப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட பிறகு நாங்க போய் சேர்ந்த இடம் இஸ்லாம் என்ற ஒரு சகோதரத்துவம். அப்போ நம்ம சகோதரன், நம்ம ரத்தம், அவன் பாதிக்கப்படுகும் போது கூட நிக்கணும். யார் சொன்னது? முஸ்லீம் அமைப்புகளுக்கு, முஸ்லிம் இளைஞர்களுக்கு, அந்த தலித் இளைஞர்களை, தலித் அமைப்புகளோ தோளோடு தோல் நிக்கணும். நம்ம சகோதரன் அப்படின்னு பலன் பாபா சொல்றாரு. இதெல்லாம் பல நாட்கள் முஸ்லிம் இளைஞர்கள் இந்த தலித் சமூகத்தோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று செயலை தொடர்ந்து செய்தார் பாபா. அதனாலதான் அவர் ரத்த சிந்தை வந்துச்சு. அவரை எப்போ கொலை செய்யணும் முடிவு பண்றான்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சியை விதைக்கிறாங்க. அந்த ஆளு என்ன சொல்ற, நானும் ஒரு தலித்து, என்னுடைய தாய் தந்த பாட்டம் புட்ட முப்பாட்டம் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்து மதத்தினுடைய அழுத்தம் காரணமா தான் நான் அரபியால தானே வந்தேன். சரியா கேட்டிருக்காரு. நான் ஈரான்ல தானே இறக்குமதியான என்னுடைய மண்ணுடா, என்னுடைய மண்ணை நான் நேசிப்பதை விட எவன்டா நேசிக்க முடியும்? இப்படி சொல்லுகிற கூட்டத்துல ஆண்களும் பெண்களும் முக்காடு போட்டுட்டு 10,000 பேர் திரண்டிருப்பான். இப்ப அது போன்ற தலைவர்களுக்கு இல்ல, சில 100 பேர் கூட வர்றது. இஸ்லாமியர்கள் இல்ல இப்ப யாருமே, எல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. அப்போ பாபாவுடைய அந்த உழைப்பு, அந்த வீரமான அந்த பேச்சு இரண்டுமே அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய சமூக புரட்சியை உருவாக்குச்சு. அத்தனை பேரும் கல்வி கற்கணுங்க, படிக்கணும். அத்தனை பேரும் படிச்சா தாண்டா இந்த சமூகத்தை உடைச்சு எறிய முடியும். அம்பேத்கர் அதாண்டா சொல்றாரு. அம்பேத்கர ஒவ்வொரு வீட்டுல வையினார் அந்த காலத்திலேயே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அம்பேத்கர் இன்னைக்கு அவர் இல்லாத நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. இன்னொன்னு நீங்க அன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க, அவருக்கு ஏதோ சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க, ஆனா அவர் உணவே உண்ண முடியாதுன்றாங்க. அதெல்லாம் உண்மையான செய்தியா? உண்மை. என்னாச்சு அது? எப்படி? அதாவது நீங்க சமூக எதிரி என்ன பண்றான், இவர் எப்படியாவது அழிக்கணும்னு முடிவு பண்ற. நீ பல சூழ்ச்சி அதாவது ஒரு கட்டத்துல பெரியார் சொல்றாரு, வேதனையோடு சொல்றாரு, என்னுடைய பாடி சுடுகாட்டுக்கு போகணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க, சதி பண்றீங்க. பெரியார் சொல்றாரு, வேதனையோடு சொல்றாரு. ஆனால் என்னுடைய உடல் சுடுகாட்டுக்கு வருவதற்கு முன்பு நிறைய உடல் சுடுகாட்டுக்கு வந்துருக்கிறார், மிரட்டி இருக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை தொட்ட நீ கெட்ட. அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய உடல் தெரிஞ்சிருச்சு, சங்கி பயலுக நம்மளதான் போட்டு தள்ளுவாங்க, மகாத்மா காந்தியை போட்ட மாதிரி நம்மளதான் போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு கணிச்சிருக்கிறாரு. என்னுடைய உடல் சுடுகாட்டுக்கு வந்து சேருவதற்கு முன்பு பல உடம்பு அங்க வந்துடும், ஏதோ பெட்ரோல் எல்லாம் வாங்கி ரெடியா. அது அப்புறம் அப்பா இப்படி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாரு, தோழர்களே 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கேனோட தான் நீ தெரியணும், கூட நெருப்பட்டியும் வச்சுக்க. நான் எப்பொழுது சொல்லுகிறோனே அக்ராகாரத்தை கொளுத்தி விட்டுரு. அது உண்மையா சொன்னது 1000 மடங்கு உண்மை. அது அவனுக்கு தாங்க, அந்த ஈரோட்டு சாக்ரட்டிஸுக்கு தாங்க அந்த தெம்பும் திராணியும் இருந்தது. அப்போ எப்போ நான் சொல்றேன் அது வரைக்கும் பொறுமையாரு. அதே மிரண்டு இருக்காங்க, இல்லைன்னா அவரே முடிச்சிருப்பாங்க. அதான் அவர் சொல்றாரு, என் பாடி சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள நிறைய பாடி வந்துடும்டா, ஏன் வச்சுக்கிறாரு. ஏன்னா புரட்சி அம்பேத்கரையும் கொலை பண்ணிருப்பான்னு சந்தேகம் இருக்குது அந்த காலகட்டத்தில். அவர் பார்த்திருக்கிறார்ல, இல்ல அவரே சொல்றாரு, அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அம்பேத்கர் இறந்த பிறகு சொல்றாரு, என்ன சொல்றாரு? சந்தேகம் இருக்கு, சந்தேகம். காந்தியுடைய மரணத்தில் எத்தனை ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கிறதோ அதே ரகசியம் அம்பேத்கர் மரணத்திலையும் ஒளிஞ்சிருக்குங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கணிச்சிட்டாரு. பொல்லாத பயலுக, திருட்டு பயலுக. நீங்க காந்தி மரணம் அடைந்து கிடக்கிற பொழுது அம்பேத்கர் போய் சொல்றாரு, இந்த நாட்டினுடைய பீடை ஒளிஞ்சுறாங்கிறார். சரி, இந்த நாட்டினுடைய நீங்க மக்கள் இனிமே சந்தோஷமா இருப்பான்னு சொல்றாரு. யாரு? அம்பேத்கர். அப்போ இதெல்லாம் மா மனிதனுடைய வாக்கு. அசாரிங்கிறான்ல, எங்கேயோ இருந்த குரல் ஒலிக்குங்கிறான்ல. அப்போ இந்த பெரியார், பாபா, அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் அசாரி.
சாரி கடவுளுடைய குரல். குரல். பாபா அதே தான் சொல்லுவார். பாபா எனக்கு காபீர்னா நீங்க பீடை பிடித்தவன் காபீர், இவர்களால் என்னுடைய மரணம் நிச்சயிக்கும். முன்னாடி கழிச்சிருக்கிறேன் சொல்றாருங்க. காபீர்களால் என்னுடைய மரணம் நிச்சயிக்கும், காபீர்கள் தான் என்னை பழி வாங்குவார்கள். அதை பத்தி நான் கவலையே படல. எந்த ஊர்ல நடந்துச்சு? பொள்ளாச்சியில. பாலக்காட்டுல இருந்து வர்றான், யாரோ நண்பர் வீட்டுல சாப்பிட்டு. ஆமா ஆமா, ஜீப்ல ஜீப்ல ஏற வர்றாரு. பாலக்காட்டுல இருந்து வந்த இந்த சங்கி பயில போட்டு தர்றாரு. 97 டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி. ஆமா ஆமா. அப்போ இந்த மரணத்தை அவர் எதிர்நோக்கியே இருந்தார். அதுக்கு முன்னாடியே அவருக்கு மரணமா தானே, பல சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணிட்டானுங்க, சாப்பாட்டுல இந்த கண்ணாடி தூள் இருக்குல்ல, சீசா, அதை அரைச்சு மாவு மாதிரி அரைச்சு பழச்சாறுல கலந்து கொடுத்துட்டாங்க. யார் சேர்ந்துருக்கவங்களா? ஆமா, யாரோ எதிரி, துரோகிகள். அது அப்படியே குடல் முழுக்க போய் பதிஞ்சிருச்சு. கடினமான உணவை சாப்பிட்டா அது ஜீரணிச்சு குடலை பூரா அத்து. குடலாம மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியும்? அதனால அவர் எப்பவுமே பழச்சாறுகள், அதாவது கடினமான உணவை சாப்பிட முடியும். ஆளு மெலிய அவரே சொல்லுவார், நான் ஏன்டா இப்படி ஊரா என்னை விட கோடீஸ்வரன் உலகத்திலே இல்லடா, என்னை விட அந்த பேச்சு கேட்டிருக்கிறேன், என்னை விட கோடீஸ்வரன் வாழலாம், கோடீஸ்வரன் நான் இல்லடா, ஊட்டி காஷ்மீர் சுவிட்சர்லாந்திலே வாழலாம்டா, ஏன்டா கண்ட சோத்தை தின்னுட்டு எனக்கு பொண்டாட்டி இல்ல புள்ளை இல்ல இந்த சகோதரன் எனக்கு சமைச்சு கொண்டு கொடுக்குறான்டா அவர் சொல்லுவார். இந்து சகோதரன் சமைச்சு கொடுக்குறான், அதை தின்னு விட்டு கண்ட லாட்ஜில் படுத்துட்டு கண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ போட்டுட்டு அலைஞ்சு திரியிற, ஏன்டா உன்னை எல்லாம் தலை நிமிர செய்ய போறேன்டா, அறிவு பெறுவதற்காக தாண்டா அலையிறேன், புரிஞ்சுங்கடா டேய், இப்படியே சொல்லுவார். நான் கேட்டிருக்கேன். அப்போ இதே வார்த்தை பெரியார் சொல்லுவார். நீங்க அந்த அருந்ததியர் இளைஞன்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்றாரு, கொடுத்துட்டு கரெக்டா அதே தேதியில போய் அங்க நிக்கிறாரு. எங்க அவர் சொன்ன அருந்ததிய காலனில ஆமா போய் நிக்கிறாரு. நின்ன உடனே அவன் என்ன பண்றான், 100 ரூபாய்க்கு அவன் குடிசதானே, பெரியார வந்துருவாரு, வரமாட்டாரு, வந்துருவாரு, வராதுன்னு மாட்டுக்கறி சமைச்சு வச்சுட்டு பாத்துட்டு நிக்கிறான். பெரியாருடைய பிரச்சார வேன் போய் நிக்குது. பெரியாருடைய பிரச்சார வேன் எங்க அருந்ததியர் காலனில செருப்பு தைக்கிறவன் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. இறங்கி போறாரு, பத்தியா வாக்கு கொடுத்தபடி வந்துட்ட, பத்தியா நீ தாண்டா எனக்கு வேணும், இந்த நாய்க்கரை முதலியாரு கவுண்டரு நீ தாண்டா சமூகத்துக்கு மேல வரணும், உனக்காக தாண்டா நான் போராடுறேன். இப்ப அப்படி ஒரு ஆளே இல்ல இருங்க முடிச்சிடுறேன் போறாரு. அவன் பாவம் என்ன பண்றான், வைக்கப்புள்ள பெரியார் பெரிய கோடீஸ்வரன், வைக்க பெரியாரு பரம்பரை கோடீஸ்வரன், வீட்டுல வைக்கப்புள்ள நிறைச்சு 100 ரூபாய்க்கு அது மேல ஓலை பாய போட்டு கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும்ல, இந்த மாதிரி குஷன் சோபா இல்லையே. அப்போ சந்தோஷமா இருக்குடா. இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம், மாட்டுக்கறிய கையை ஊனிட்டு வெட்டுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போத இப்படி பார்க்குறாரு. அவர் மனைவி அந்த அம்மா நாகம்மா என்ன பண்ணுது, அந்த ஓலையை தூக்கி இந்த மாட்டுக்கறியை போகிற கீழே போடுது. சாப்பிட்டுட்டு இப்படி பார்க்குறாரு, எச்சைக்கீழே ஒரே அறை. என்ன சொல்கிறீங்க? அதாங்க தலைவன், ஒரே அறை, சோத்து பொறிக்கலாம் இங்கே ஒட்டிக்குது. சொன்னாராம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா போய் வெளியில் உட்காந்து. நம்ம சாப்பிட்டுட்டு போனவருக்கு அந்த பாயை தூக்கி பார்த்தான்னா கறி பூரா கீழே கிடக்குது. அப்போ பெரியார் பொண்டாட்டி நடிக்கிறாங்களே என்ன சொல்லுவான், எனக்கு விருப்பம் இருக்கு நான் தின்னுவிட்டேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயமே படுத்த, உனக்கான உரிமை அது, போய் வண்டியில் உட்காந்துக்க, இப்படி சொல்லியிருக்காரு. ஐயானு காலை விழுந்துட்டான். நீதாயா எங்களை விடுதலை செய்யக்கூடிய தலைவனே நீதான். இப்படி பல உதாரணங்களை சொல்லிட்டே போலாம். அதே போல பாபா 70களில் பெரியார் மறைவு, 97ல் பாபா மறைவு. எனக்கு என்னன்னா, பாபா கருப்பு சட்டை போடல, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கடைசி வரை ரத்தம் சிந்தினார். கடைசி வரை
யுத்த காலத்துல நின்றுக்கிறார் கடைசி வரை. எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. ஆர்எஸ்எஸோடு சங் பரிவார்களோடு நேரடியாக யுத்தம் செய்தவர் பாபா. இன்னைக்கெல்லாம் நமக்கு பல பாபாக்கள் தேவை. பல பாபா, வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு பாபாக்கள். ஆனா அவங்க ரொம்ப வலிமையா இருக்கிறாங்களே. கௌரி லங்கேஷ் போட்டு தள்ளிட்டாங்க. கௌரி லங்கேஷ், ஆமா, தபால்கரை போட்டு தள்ளிட்டாங்க. ஆமா ஆமா, பல பேர் ஒரே துப்பாக்கியில. ஆமா, அதையும் சொல்றாங்க நீதிமன்றத்துல. நல்லா கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்க வேண்டியிருக்கு இந்த பயல்கள்கிட்ட. இல்லைங்க, அதாவது அம்பேத்கர் தான் மறுபடியும் நான் வர்றேன். ஒரு ஆங்கிலேய நிருபர் இப்போ அம்பேத்கர் வீட்டு வழியாக போகிறான். 12 மணிக்கு லைட் எரியுது. அடுத்த நாள் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் போகிறான். நேற்று நான் உங்கள் வீட்டு வழியாக தான் போனேன், 12 மணிக்கு லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, ஏன் தூங்கலையான்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு தான் தூங்குவீங்கன்னு. அப்போ சொன்னாராம் அம்பேத்கர், என் சமூகம் பூரா தூங்கிட்டு இருக்குதுயா, என் சமூகம் நல்லா இல்லாத தூக்கத்தில் இருக்கான், நான் முழிச்சிட்டு இருக்க முடியும். பார்ப்பனர்கள் பூரா எப்படி இருக்கான், முழிச்சிட்டு இருக்கான், அவன் தலைவன் பூரா தூங்கிட்டு இருக்கான். பிரச்சனை இல்லை. இதுதான். அப்போ என்னுடைய சமூகம் மீளாத உறக்கத்தில் இருந்த காரணத்தினால எனக்கு தூக்கமே வரல. எங்க தலைவருக்கும் தூக்கம் வர்றதில்லை. அவரும் அப்படித்தான் 3 மணிக்கு தான் தூங்குறாரு. அப்போ இதே கவலை அவருக்கு இருக்கு. அப்போ பெரியாரும் இதே பிரச்சனை தான், பாபாவும் இதே பிரச்சனை தான். பாபாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் சாகும்போது சொல்றாரு, உங்களை எல்லாம் சூத்திரனாவே விட்டுட்டு போறேனடா. சூத்திரம் இந்த டி நகர் தான் கடைசி கூட்டம். டி நகர் சிலை இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு போனதில்லை. ஆனா நியூஸ்ல பாத்துருக்கீங்களா? செய்தி நீங்க பெரியாரோடு வாழ்ந்த இருந்த பல பேரோடு நான் வாழ்ந்திருக்கேன். சிறப்பு. பெரியார் கூட வாழ்ந்த ஐயா இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், அதை பேசுவார், இதை பேசுவார், இப்படி எல்லாம் சொல்லுகிற ஆட்களோடு நான் பழகிருக்கேன். என்ன பேசினாரா கடைசியா சொன்னாரா, உங்களை எல்லாம் சூத்திர பட்டத்தோடு நான் விட்டுட்டு போறேனே, அதை ஒழிப்பதற்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடந்தது. அப்போ டீப்பை போட்டு சொட்டு ஒழுகுது, எது சிறுநீர் ஒழுகு. அப்போ உங்களை என்னுடைய நெஞ்சில குத்துன முள்ளு, சூத்திரன் இந்த சூத்திர பட்டத்தை எடுக்க முடியாம நான் சாகிறேன்னு இப்படி வேதனைப்படுகிற ஒரு தலைவனை இந்த சமூகம் இன்னைக்கு மறந்துருச்சு, மறக்கடிக்கப்பட்டது. அதேதான் பாபா, உங்களை எல்லாம் ஒரு அத்துவான காட்டில் நடுக்காட்டில் விட்டுட்டு போறேங்கிற அவர் சொல்றாரு. ஆமாமா, உங்களை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு உரிமையுள்ள மக்களாக போய் திமுக அதிமுகட்டையும் 2 சீட்டு 1 சீட்டுக்கு போய் முஸ்லீம்கள் கால்கடுக்க நிற்பதை பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்கிற. நீங்க எம்ஜிஆர் குண்டக மண்டக வைராரு. ஆமாமா, அதாவது ஒரு விஷயம், பெரிய மேட்ல சென்னை பெரிய ஆமா ஜெயலலிதா முதலமைச்சர் வர்ற பொழுது நீங்க அந்த பாங்கு சொல்லக்கூடாது நிறுத்திவிட்டானு. பாங்கு சொல்லக்கூடாது நிறுத்திவிட்டானு. அப்போ இவர் போய் கமிஷனர், அப்போ வந்து ராஜகோபாலம் கமிஷனர் போய் கேட்குறாரு, உலகத்துல இந்த பாங்கு என்பது யாருக்காகவும் நிறுத்தப்பட மாட்டாது, ஏன் நிறுத்தினீங்க? நான் வழக்கு போடுவேன். ஜெயலலிதா என்ன இஸ்லாத்தை விட நபிகள் நாயகத்தை விட உயர்ந்தவரா? இல்ல, வழக்கு போடுவேன், எனக்கு விளக்கு, நீ ஏன் நிறுத்தி விளக்க கொடுக்கணும் அப்படின்னு போய் கமிஷனர் சண்டை முடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சில முஸ்லீம் தொழிலதிபர்கள் அப்படிதான் சொல்றாரு, சிக்கோ 5 வாட்ச் போட்டிருக்கான், பட்டு இது பந்தாவா இருக்கான், சட்டா விட்டு பெரிய பெரிய கார்ல வந்து இறங்குறான். இறங்கிட்டு இவர்கள் தான் அந்த பாங்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது பாங்கு செய்வதை நிறுத்த சொன்னவர்கள் இவர் தான், உங்க ஆளு தான் பாரு, எல்லாம் தொப்பி இப்பி வச்சுட்டு தாடி கிரி வச்சுட்டு எல்லாம் போலி முஸ்லீம்கள். அப்போ வாட்ச் கீச்சு கட்டி ரேடோ வாட்ச் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பெரும் தொழிலதிபர்கள். அப்போ சொன்னாராம், இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரி பாப்பா பயிர் இல்லடா, நீங்க தான்டா. சரி, கரெக்டா சொல்லிருக்காரு. இப்படி சொல்லிட்டு எதிர்த்து. அப்போ இது போன்ற அதே போல ஷெரீப் சொன்னார், இங்கேயோ ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டியாச்சு, கட்டிக்கிட்டி முடிஞ்ச பிறகு ஆதிக்க சாதி அது இடிக்க சொல்றான், அரசு இடங்கிறான். ஏடா கட்ட வரை எங்கடா போன? அப்போ நான் வந்து அங்க தொழுக வர்றேன். இவர் தொழுக போனா அத்தனை போலீஸ் வந்துருவான், எஸ்பி வந்துருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க. வந்த பிறகு சொன்னாராம்,
இது தனி நபருக்கு சொந்தமானதல்ல. ம். அத்தனை பேரும் ம். இறை நம்பிக்கையோடு கடவுளை வேண்டுகிற இடம் ம். இது. ம். அரசு இடத்துல இருந்தா பட்டா கொடு, ம். பட்டா கொடு. ஆ? ம். இப்படி சொல்லி அந்த இடத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. ம். அதே போல ஏதோ ஒரு ஊர்ல ம். ஏழைபால போய் ஏதோ வட்டிக்கு வாங்குவான்ல மார்வாடிக்கிட்ட, ம். வாங்கி மூட்டை எழுதி வாங்கிட்டு போயிடுவானா மார்வாடி. ம். இப்படி பல பத்திரத்தை வாங்கி வச்சிருந்துருக்கான். ம். இங்கே இந்த தஞ்சாவூர் பக்கம் தான் அதான் முஸ்லீம் நிறைய நிறைய இதெல்லாம் ஒரு 30-40 வருஷம் ஆகி போச்சு. ம். அங்கே கூட்டம் போட்டு சொன்னாராம், அவன் அதாவது இஸ்லாத்தில் வட்டி வாங்குவது கொடுப்பது இரண்டுமே ஹராத். என் ஆளை எப்படியோ வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டான். அதனால நீங்க தயவு செய்து வாங்கின காசை விட அதிகமாக வட்டி வாங்கியிருக்கீங்க. காலையில் அவனுக்கு வீட்டை ஏலம் விடுற, வீட்டை எழுதி வாங்கிக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்க அவர்களை அச்சுறுத்துனீங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நைட்டு கூட்டம் காலையில் அந்த மார்வாடி பத்திரத்தை எடுத்து வந்துட்டான். பாபா நீங்களே கொடுத்துருக்க பாபா, பாபா வாங்கின வட்டியே போதும், ஒரிஜினல் பாபா பாபா. இப்படி பல ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பாதுகாத்தவர் பாபா. அப்ப பாபாவை முஸ்லீம் தலைவர் அவர் அடையாளப்படுத்த முடியாது. ஒடுக்கப்பட்ட சமூகம் யார் எதை சொன்னாலும் பாபாவுடைய ஜி பங்கு நிற்கும். பாபாவுடைய ஜி பங்கு நிற்கும். என்ன காரணம்னா அவருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் முஸ்லீமாக கிறிஸ்துவர்களாக அவரே அவருடைய முன்னோர்கள். அப்ப இப்படி பாபா இருக்க வரைக்கும் ஆதிக்க சக்திகளும் பயந்தான், ஆதிக்க அதிகார மையங்களும் பயந்தது, RSSம் பயந்தான். அது நீங்க இந்திரா காந்தியோடு இருந்தா அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்திருக்கலாம். ஏன் சண்டை போட்டு வந்தாரு? RSS ஆதரவு பாலிசி. எம்ஜிஆர் ஏன் சண்டை போட்டாரு? அதுவும் RSS பாலிசி. கருணாநிதிக்கு என்ன சண்டை? ராமதாஸ் என்ன சண்டை? எல்லாம் அதே சண்டை தான். சமரசமே செய்து கொள்ளாமல் கடைசி வரை மரணத்தின் விளிம்பு வரை வாழ்ந்தவர் தான் அகமதிலி என்ற பழனி பாபா. எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பண முடிப்பெல்லாம் கொடுத்தாங்க. என்ன சொல்றீங்க? எங்க இங்க பாபாவுடைய அறக்கட்டளையா? ஆமா, அறக்கட்டளை சார்பா நீங்க ஆய்க்குடியில போய் நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்காக எனக்கு 25,000 பண முடிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அவரை பற்றிய கருத்துக்களை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க. அந்த யூடியூப்ல எல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு பாபாவோட நண்பர் நானு. பாபாவோட நண்பர், அதாவது ஒரு இலங்கை தமிழர் அகதி பொண்ண வளர்த்தனர். ஆமா, இந்த அவர் கல்யாணம் பண்ணலையா? அவரு கல்யாணம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் சொத்து சுகம்லாம் வச்சு 1000 கோடி சொத்து. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து திருமணத்தை ரொம்ப முக்கியமா இல்ல இல்ல அதான் எனக்கு பொண்டாட்டியா புள்ளையா நல்ல சாப்பாடு எதுவுமே இல்லடா. எவ்வளவு பெரிய தியாகம் பாரு. சொத்து இல்லாம இருந்த பிரச்சனை, அவ்வளவு சொத்துக்கள் இருந்து திருமணம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல தூக்கம் இல்ல, ஊரா போய் மீட்டிங் பேசி இந்த கண்ட லாட்ஜில் படுத்துட்டு கண்ட சோத்தை தின்னுட்டு நீங்களாவது நல்ல சுகத்தை அனுபவிக்கிறீங்களா? நான் எங்கடா பஸ் ஸ்டாண்ட் லாட்ஜில் தங்குறேன்டா இப்படியே சொல்லுவேன். ஈழ பெண்ணை வந்து தத்தெடுத்தா? ஆமா, தத்தெடுத்து வளர்த்துனாரு. இதெல்லாம் வராத செய்தி யாருக்கு வெளியில சொல்லுங்க. ஆமா ஆமா. அப்புறம் வளர்த்தி அதை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அதை செட்டில் பண்ண. அப்ப ஈழ விடுதலையும் ஒரு பெரிய ஆதரவாளராக ஈழ விடுதலை. ஆமா, அவர் வீடு இந்த பெரம்பூர் வீட்டுல குருவி, காக்கா, குருவி, முயல் இது போன்ற இந்த பிராணிகள்னா ரொம்ப செல்லமா இருப்பார். அவர் பொழுதுபோக்கே அதுதான். எல்லா புறா இருக்கும், கிளி இருக்கும், குருவி இருக்கும், முயல் இருக்கும். போயிருக்கீங்க வீட்டுக்கு? ஆமா ஆமா. இவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கீங்க. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய போராளியோட இப்போ நீங்கள் பேசும்பொழுது அந்த அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆமாம், பரவாயில்ல, பாபாவை பற்றி நேரடியாக சொல்கிறாரு அப்படின்னு. நான் கூட என்ன நினச்சேன்னா அவருடைய பற்றிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க, கேட்டதை வச்சு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு நம்ம நினச்சேன். நண்பர் நல்ல நண்பர், நேரடியாகவே அந்த பல நாட்கள் அவரோட நம்ம. ஏன்னா இந்த விஷயம் வந்து யார்கிட்ட வெளியில் வரல. இந்த குறிப்பாக வந்து அவர் வந்து ஒரு ஈழப்பெண்ணை வந்து தத்தெடுத்து வளர்த்தினார், மகளா வளர்த்தினார். நான் கூட என்ன நினச்சிக்கிறேன்னா அவர் திருமணம் செய்துட்டு தான் திருமணம்லாம் செய்யல. அது அவர் அப்படி தான் சொல்லுவார். நான் எங்கடா நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், நல்ல இடத்துல எங்கடா படுக்கிறேன், ஏதாவது சுகபோகமா, என் அப்ப பாட்ட மூட்டை இல்லாத சொத்தாடா, உலகத்திலே கோடீஸ்வர முஸ்லீமே நான் தான்டா. நான் நினைச்சா மத்திய அமைச்சராக இருந்திருக்கலாம்டா, மாநில அமைச்சராக இருந்திருக்கலாம், எம்ஜிஆருக்கு ஆலோசகராக இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்டா இதுக்காக, இந்த மக்களுக்காக. RSSோடு சமரசம் செய்து கொண்டால் இந்திரா காந்திட்ட நான் ஒரு மாநிலத்தோட கவர்னர் அப்படின்னு சொல்லுவார். நான் எம்ஜிஆர் இருந்தேன்னா தொப்பிட்டு சொல்லுவேன், இருந்தா நான் ஒரு நிதி அமைச்சர். எம்ஜிஆர் தொப்பின்னு தான் சொல்லுவார்.
எம்ஜிஆர் ம். ஒரு உத்தரவு போட்டார், ம். பழனி பாபா எந்த அரசு அலுவலகத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. ஆ. அப்படி உத்தரவை ஜியோ போட்டாருங்க. ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்னா ம். நேரா போய் ஏதாவது இப்போ ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு காலனி இருக்கு, ம். பட்டா கேட்குறாங்க, ம். பட்டா தர மாட்டேங்கிறான், ம். பிரச்சனையா இருக்கு. அப்போ நேரா கலெக்டர் போயிடுவார், ம். பட்டா கூட என்ன பிரச்சனை, ம். இதுக்கு முந்தி யார் இருந்தா, இதுக்கு முந்தி அதுக்கு முந்தி யார் இருந்தா, ஒரு 10 மாவட்ட கலெக்டர் பேர் அப்படியே சாதாரணமாக சொல்லுவார். ம். ம். அவர் இருந்தார், அவருக்கு முந்தி அவர் இருந்தார், இவர் இருந்தார், இவர் இந்த டிபார்ட்மெண்ட் அவர் அத்துபடியாக வச்சிருப்பார். செக்ரட்டரியேட் அரசு தலைமை செயலகத்துக்குள்ள பாபா போகவே கூடாது எம்ஜிஆருக்கு வரைக்கும். போய் வந்து போராட்டத்தை பண்றாங்க. இப்படி அதாவது சொல்லிட்டே போலாம். எல்லா ஆட்சியாரையும் சந்திச்சிருக்கிறாரு. இந்திரா காந்தி அம்மாவை பார்த்திருக்கிறாரு, அதுக்கடுத்து இங்க எம்ஜிஆரே பார்த்திருக்கிறாரு, கலைஞரையும் பார்த்திருக்கிறாரு, கடைசியில் ஜெயலலிதாவையும் பார்த்துட்டாரு, ராமதாஸையும் பார்த்திருக்காரு. ராமதாஸ் சொல்றாரு, நான் பாபா நான் போய் திமுக கூட்டணி வைக்கலான்னு இருக்கேங்கிறாரு. கவனமா இருங்க, வேட்டியை உருவிட்டு விட்டுருவார் சொல்லிட்டாரு கருணாநிதிய. பதிவு இதெல்லாம் கோமணத்தையே உருவிடுவார் கருணாநிதி, உஷாரா போங்க அப்படிங்குவாரு. பாபா இப்படி சொன்னாரு, இந்த கருணாநிதிய வேட்டியை உருவிட்டு விட்டாரு, என்னைய நடுரோடு விட்டாருன்னு டாக்டருக்கு பல முறை புலம்புகிற பொழுது பாபாவை காமிச்சு சொல்லுவார். ஒருவேளை பாபா இப்ப இருந்திருந்தா என்ன பாரு, பாபா இருந்திருந்தால் இப்ப அவரு உண்மையாகவே தமிழ்நாட்டு அரசியல் அத்தனையுமே அவர்கிட்ட போயிருக்கு. இல்ல இப்ப வந்து இவ்வளவு பேர் இந்த சினிமாக்காரங்கெல்லாம் வர்றாரு, இந்த சினிமாக்காரங்கெல்லாம் வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தாருன்னா பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், என்ன நினைச்சிருப்பாரு யோசித்து பாருங்க. ஏன்டா முட்டா பயல்களே தமிழர்களே, உங்களை எல்லாம் இத்தனை பெரியாரும் இத்தனை அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் போராடி காத்த அந்த இனம் கடைசி திரிஷா வீட்டுல போய் நிக்குதடா டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, ஜெயலலிதா அவருக்கு பிடிக்காது, ஜெயலலிதாவை பிடிக்கவே பிடிக்காது. 96 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுல இந்த தொப்பி பீடையை கொண்டு விட்டுட்டு போயிட்டான், பீடையை கொண்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னார். 96 வரை 97 இறக்குறாரு, திமுக ஆட்சியில் தான் இறக்குறாரு. அப்போ என்ன சொல்றாரு, பீடைன்னே சொல்றாரு, இந்த தொப்பி கொண்டு வந்து பீடையை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதெல்லாம் அவர் வந்து பார்த்துருந்தா உண்மையாகவே கடுமையா உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். 50ல பிறந்தாரு, 50னா இப்ப வயசு என்ன 75 வயசு இருக்கும். 75 ஒரு நார்மல் வயசு தான், நார்மல் வயசு. ரெண்டாவது அவர் வந்து பாடி ரொம்ப லீனா இருப்பார், எப்ப சாப்பிடுறாரு எப்ப தூங்குறாரு எதுவுமே இல்லை, கடுமையான உழைப்பாளி. நீங்க மணிக்கணக்கா பேசுவார், பச்சை தண்ணியை குடிச்சிட்டு, நல்ல பேச்சு, வாய்ஸ் சட்டத்தை அப்படியே இந்திரா காந்தியை சுடுவேன், தொப்பியை சுடுவேன், கோட்டை சொல்லுவேன், வாயால் சுடுவேன், வார்த்தையால் சுடுவேன், கருத்துக்களால் சுடுவேன், கொள்கைகளால் சுடுவேன். எப்படி கேஸ் போடுவீங்க? நான் துப்பாக்கி சுடுறேன் சொன்னேன், நான் சொல்லுகிற சுட நாவால் சுடுவேன், கேஸ் தள்ளுபடியாயிரும். பல வழக்கு, பல 136 வழக்குன்னு உண்மையிலே ஒரு பிரமிப்பாதான் பெரிய ஒரு செல்வந்தர், எல்லாத்தையும் துறந்து பெரும் கோடீஸ்வரர். அவர் வாட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணுக்கு 4 கல்யாணம் பண்ணலாம் மதத்தின் பிரகாரம். போய் நேரா போய் துபாயில இருக்கலாம். ஆமா, என்ன கிணறு வாங்கிட்டு நான் அங்க இருந்து அங்க பாத்துருக்கலாம் அவரை, சரிங்களா இல்லையா? ஆனா எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய வரலாறு. இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிறானு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு, கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா. உண்மையிலே ரொம்ப சிறப்புங்கய்யா. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போனாலும் ஆனா கரெக்டா இன்னைக்கு வந்து முழுமையா பழனி பாபாவை பற்றியான அனைத்து கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பல நேரில் இன்டர்வியூ இருந்தாலும் கூட இது வந்து ஒரு சிறப்பான, நீங்கள் பேசியிருக்கிறீங்க பாபாவை பற்றி, நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இதுவே ஒரு முழுமை அடைஞ்சிருக்குது. அப்போ இப்போ இருந்தாரா சிக்கல் கரெக்டாக உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். இந்த அரசியல் இப்படி பெரியாருடைய உழைப்பு, அம்பேத்கர் உழைப்பு, ரெட்டமலை சீனிவாச அத்தனை பேருடைய உழைப்பும் அநியாயமா காலி பண்ணிட்டீங்கடா படு பாவிகளான்னு ரொம்ப கோவப்பட்டிருப்பார். இல்ல, நிச்சயமாக அவருடைய கனவுகளை நனவாக்குவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுல உறுதிதான். நன்றி, வணக்கம்.